விவசாயிகள் மீதான படுகொலை தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. விவசாயிகளின் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்திட விவசாயிகளுக்கு துப்பாக்கி உரிமம் வழங்க தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் வாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணற்றில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தனது நிலத்தில் மது அருந்தியதை கேள்வி கேட்டதற்காக 4 விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டனர். அதற்கு அடுத்ததாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ரவுடி ஒருவர் பட்ட பகலில் பல்லடத்தில் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் காணொலியாக பதிவிடப்பட்டு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சேமலை கவுண்டன் பாளையத்தில் 78 வயதான தெய்வசிகாமணி, 75 வயதான அவரது மனைவி அலமேலு, 45 வயதான அவர்களது மகன் செந்தில்குமார் ஆகிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 விவசாயிகள் அடையாளம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். அவர்களுடைய நகைகள் உள்ளிட்ட சொத்துக்கள் திருடப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பொதுமக்கள் இடையே கடுமையான அச்சமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இதுபோன்ற சம்பவங்கள் விவசாயிகளுக்கு எதிராக தொடர்ந்து நடப்பது அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் விவசாயிகள் தனியாக தோட்டங்களில் வசித்து விவசாயம் செய்து வருகின்றனர். இவர்களை குறிவைத்து தொடர்ச்சியாக கொலைகார கொள்ளை கும்பல்கள் இது போன்ற படுகொலையை அரங்கேற்றி வருகிறார்கள். ஆடுகள், கால்நடைகள், மோட்டார்கள், மின்வயர்கள், நகைகள் என தொடர்ச்சியாக விவசாயிகளின் சொத்துக்கள் திருடப்படுவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. திருட்டை அறிந்து விவசாயிகள் தலையிடும் போது உயிர் பலி ஏற்படுகிறது. திருட வருபவர்கள் கடுமையான ஆயுதங்களோடு வருகின்றனர். ஆனால் அவர்களை எதிர்த்து போராடும் போது விவசாயிகள் நிராயுதபாணியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தங்களது உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள இந்திய தண்டனை சட்டம் தற்காப்பிற்காக ஆயுதம் வைத்திருப்பதை அனுமதிக்கிறது. இந்திய படைக்காலங்கள் சட்டமும் இதை அனுமதிக்கிறது. ஆனால் காவல்துறையினர் விவசாயிகளுக்கு துப்பாக்கி உரிமம் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கவில்லை. சராசரியாக உலக அளவில் 1 லட்சம் மக்களுக்கு 220 காவல்துறையினர் இருக்கும்போது இந்தியாவில் சராசரியாக 150 காவல்துறையினர் மட்டுமே உள்ளனர். அவர்களுக்கும் மிக கடுமையான பணிச்சுமை உள்ளது. 24 மணி நேரமும் பணி செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உள்ளது. சிங்கப்பூரில் 1 லட்சம் பொதுமக்களுக்கு 500 காவல்துறையினரும், ஐரோப்பிய நாடுகளில் 400 காவல்துறையினரும் பணியாற்றி வரும் சூழ்நிலையில் ஆண்டுக்கு 7 லட்சம் குற்ற சம்பவங்கள் நடக்கும் இந்தியாவில் வெறும் 150 காவல்துறையினரால் மட்டுமே பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்க இயலாது. எனவே இந்த உண்மை நிலையை உணர்ந்து தமிழ்நாடு அரசு விவசாய நிலங்களில், தோட்டங்களில் வசிக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் தற்காப்பிற்காக உயிருக்கும் உடைமைகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் போது பாதுகாத்துக் கொள்வதற்காக துப்பாக்கி உரிமம் வழங்குவதற்கான கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். நேற்று திருப்பூர் மாவட்ட சேமலை கவுண்டன்பாளையத்தில் இரவிலே உறங்கிக் கொண்டிருந்த விவசாயிகளை 3 பேரை அடையாளம் தெரியாத நபர்கள் அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு அதே திருப்பூர் மாவட்டம் கள்ளக்கிணத்தில் மது அருந்ததை தட்டி கேட்ட விவசாயிகளை 4 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது. கால்நடைகளிலிருந்து வீட்டில் பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் வரைக்கும் களவாடப்படுது, திருடப்படுது. ஆக தமிழ்நாடு காவல்துறைக்கு இது குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கிறதே இல்லை. எனவே எங்களுடைய உடைமைகளை, உயிரை பாதுகாப்பதற்கு, தற்காத்து கொள்வதற்கு சட்டம் துப்பாக்கி வைத்ததற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. தற்காப்புக்காக நாங்கள் எந்தவித ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியும். திருடம் பூரா வர்றவன் பூரா கத்தி, கபட, அருவாளோடு வர்றான். ஆனால் நாங்கள் வெறுங்கையோடு நிற்க வேண்டியதற்கு நிராயுதபாணியாக இருக்கும்போது வெட்டி கொலை செய்யப்படுகிறோம். இதுதான் நேற்று முன்தினம் நடந்த படுகொலை. வீட்டில் தூங்கி கொண்டிருந்தவங்களையும் போய் அடித்து கொண்டிருக்காங்க. நகைகள் களவாடப்பட்டிருக்கிறது. ஆக விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதால் விவசாயிகளுடைய உடைமைகளையும் உயிரையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு அனைத்து விவசாயிகளுக்கும் துப்பாக்கி ஜெம் டிவி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் விஜயபாலனுடன் செய்தியாளர் பிரகாஷ்.